தாவேகாவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ். இவங்க வந்து கருத்தியல் ரீதியா மோதணும் அப்படிங்கிறது தான் விஜய் சாருடைய ஆசையே. முன்னாடியே அறிக்கையை விட்டாரு. நம்மள பத்தி நிறைய விமர்சனங்கள் வரும், கருத்தியல் ரீதியா சொல்லுங்க அப்படின்னு தான். நான் இப்ப இருக்க ஒரு ஜெனரேஷன்ல நீங்க சிஎம் சார் ஆகட்டும், டெப்டி சிஎம் சார் ஆகட்டும், மோடி அவர்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து மீம்ஸ் மூலியமா, எது மூலியமா எப்படி வேணா ட்ரோல் பண்றாங்க. ட்விட்டர்ல ரொம்ப கேவலமா ட்ரோல் பண்றாங்க. பிஎம், சிஎம் யாரை வேணாலும், சினிமா துறையில ஒரு சூப்பர் ஸ்டார் எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ற லெவல்ல தான் இப்ப இருக்காங்க. மீம் பேஜஸ் எல்லாமே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இந்த தாவேக்கான புது கட்சி வருது. இவங்கள பத்தி ஒரு சின்ன விஷயமோ, ஒரு ட்ரோலோ ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா இவங்க வந்துடுறாங்க. அதாவது ஒரு பேட் வேர்ட்ஸ்லேயே பேசுறது. நீங்கள் இங்கே காசு வாங்கிட்டு பேசுறீங்க, அங்கே காசு வாங்கிட்டு பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோலையுமே சில தவறுகள் இருந்துச்சு. அதை எடுத்து சொன்னாலுமே ஏற்றுக்க மாட்டுறாங்க. பரப்புரை கூட்டம் வந்தாங்க, அங்கேயும் சில தவறுகள் இருந்துச்சு, அதையும் ஒத்துக்க மாட்டுறாங்க. எல்லாமே கவர்மெண்ட் பக்கம் போடுறாங்க. வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படிங்கிறத வந்து பெருமையாக போட்டுக்கிறாங்க. அது எந்த வகையில் நல்லது அப்படிங்கிறதே தெரில. இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஐடி விங்ஸில் வந்து நம்பர் 1 அப்படின்னு சொன்னோம்னா தாவேக்கா தான். ஏன்னா அவங்க வந்து முன்னாடி இருந்தே அந்த ரசிகர்கள்லாம் ஃபார்ம் ஆயிருக்காங்க. முன்னாடி இருந்தே அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. படம் வசூல் 100 கோடி தான் அப்படி இருந்தாலுமே 250 கோடிடா அப்படின்னு சொல்லி சண்டை போடுற அளவுக்கு அவங்க ஒரு தெம்பான ஆட்கள் தான். அதை வந்து இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசியலும் முட்டு கொடுக்கறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது தான். அவர் செய்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பர் சார், செம்ம சார், எங்கள் அண்ணா தான். என்ன பண்ணாலுமே இப்போ விஜய் சார் பேசுகிற அந்த 4 நிமிஷம் வீடியோக்குமே வந்து எல்லாமே ஓகே, 26 டிவிக்கே தான் அப்படின்னு கமெண்ட்ஸ் போகிறாங்க. ஒரு 100 கமெண்ட்ஸ் வருது. இவங்க மனநிலை எங்கே இருக்குது, எப்படி இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியல. நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐடி விங் சரியான வழிநடத்தல் இல்லாமல் போயிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறது தான். ஏன் நம்பர் 1 சொல்கிறேன்னா, அந்த ஃபேன்ஸ்லேருந்தே வராங்க. சினிமா பார்க்குற ஆர்வத்துலேருந்தே ஒரு ஐடி விங் மிகப்பெரிய அளவில் வருது. இப்போ வந்து ஃபேன் வார் மாதிரி டிவிகே எஸ்எஸ் டிஎம்கே அப்படின்னு பண்ணுறாங்க. இது எவ்வளோ நல்லது அப்படின்னு தெரில. அந்த ஐடி விங்ஸையும் வந்து சரியான வழிநடத்தல் பண்ணணும். விர்ச்சுவல் வாரியர்ஸ் பற்றி உங்களுடைய கமெண்ட்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நம்ம பேசலாம். தேங்க்யூ.